இங்கே ஒரு சிறு குழந்தை ஒரு மேசையை ஏற முயற்சிக்கிறது. முதல் முறை அவன் கால்களை மேசையில் வைத்து இழுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அது சரிவடைகிறது. இரண்டாம் முறை இன்னும் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயற்சிக்கிறான். மீண்டும் விழுந்து விடுகிறான். மூன்றாம் முறையிலும் தோல்வி. ஆனாலும் அவன் முயற்சியை விடவில்லை. கடைசியில் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் தன் முழு சக்தியையும் கொண்டு மேசையின் மேல் ஏறி வெற்றி பெறுகிறான். இந்த வீடியோ சின்னதாக தோன்றலாம், ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. கன்ஃபர்மேஷன் பயஸ், அதாவது நம்மிடம் ஏற்கனவே உள்ள நம்பிக்கையை மட்டும் உண்மை என்று கருதும் மனப்பாங்கு. கன்ஃபர்மேஷன் பயஸ் என்றால் என்ன? நீங்கள் ஏற்கனவே நான் இதை முடியாது என்று நினைத்தால் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதில் தவறு மட்டும் காண்பீர்கள். ஒரு தடவை தோல்வி வந்தால் இதுக்கு மேலே நான் முயற்சிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் குழந்தைகளிடம் இது கிடையாது. அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுகிறார்கள். நீங்கள் கலாகவையில் ஏதாவது புதுசா முயற்சிக்கிறீர்கள் என்றால் மக்கள் விமர்சனம் செய்யலாம். அவன் ஏன் இப்படி செய்கிறான், இதெல்லாம் செய்து என்ன ஆகப் போகிறது என்று கேள்வி கேட்கலாம். அந்த விமர்சனங்களை ஒரு நிமிடம் தள்ளி வைத்து பாருங்கள். அவர்கள் பின்னணி என்ன? அவர்கள் கல்வியே இல்லாமல், வாழ்க்கையில் எந்த முயற்சியும் செய்யாமல், நன்றாக பணம் சம்பாதிக்காமல், எந்த குறிக்கோளும் இல்லாமல், வேலைக்கும் போகாமல் காலத்தை வீணடித்து வாழும் ஆட்கள். அவர்கள் உங்களைப் பற்றி உண்மையிலேயே எதுவும் அறியாமல் பேசுகிறார்கள். அவர்கள் உங்கள் கனவுகளையும் முயற்சிகளையும் புரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளை நம்பி நீங்கள் நிஜமாகவே நின்றுவிடலாமா? அல்லது அவர்களுடைய விமர்சனங்களை புறந்தள்ளி உங்கள் முயற்சியில் முனைவீர்களா? உண்மையில் அவர்களுடைய விமர்சனத்தில் உண்மை ஒன்றும் இல்லை. அது அவர்களுடைய பயமும் சோம்பரின் வெளிப்பாடு மட்டுமே. அதனால் அந்த குழந்தையைப் போல நீங்கள் எத்தனை தடவைகள் தோல்வியடைந்தாலும் முயற்சியை விடாதீர்கள். கன்ஃபர்மேஷன் பயஸை கடந்து விடுங்கள். உங்களுடைய சிந்தனையை செயலாக்கத் தொடங்குங்கள். நம்புங்கள், முயற்சி செய்வதுதான் உண்மையான அறிவையும் வெற்றியையும் தரும். இப்போது இந்த காணொளியை பார்த்து உங்கள் மனதில் ஒரு எண்ணம் பிறந்ததா? அதை ஒருபோதும் தள்ளி போடாதீர்கள். கலாகவையில் யார் என்ன சொன்னாலும் உங்கள் கனவுகளை வாழத் தொடங்குங்கள். அவர்கள் விமர்சனத்தின் அடிமையாகாமல் உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நினைப்பதை செயல்படுத்துவதுதான் முதலாவது வெற்றி. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும், உங்களால் முடியும்.